அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் ஆசிரமத்தின் வளம் நலமோடு கூடிய வாழ்த்துக்கள். தினம் ஒரு சித்தரின் தத்துவம் என்னும் தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது சித்தர் திருமூலநாதரின் ஜீவநாடி சூட்சம தத்துவம். இதிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடல் அதற்குண்டான சூட்சம விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த சித்தர்களுடைய உயிர் துடிப்பு மிக்க தத்துவங்களை அன்பர்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்த்துக்கள். பிரார்த்தனை. ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். ஓம் கங்கங் கணபதியே நமக. சிவாய நம. நாடி சுத்தி மூச்சை இழுங்க. சோ கும்பகா ஹம். Relax. First Triga, Adi Mudra, 5 counting. So, hum, so, hum, so, hum, so, 3, so, 4, so, 5. Relax. வாழ்த்துக்கள். சக்தி பெருக்க பயிற்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஒரு வர்ம வைத்தியனுக்கு அத்தியாவசியமான தகுதி அப்படிங்கிறது ஆன்ம பெருக்கம். அதாவது உயிருடைய அலைச்சுழல் வேகத்துடைய திணிவு தான் ஒரு வர்ம வைத்தியனை கட்டமைக்கும். நீங்கள் வர்ம புள்ளிகளை வெறுமனே படித்து எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம உடம்புக்குள்ள அந்த சக்தியை கொண்டு போகக்கூடிய வாசல் தான் வர்ம புள்ளி. நம்ம எல்லாருக்குமே தெரியும், வர்ம சிகிச்சை அப்படிங்கிறது உயிரில் குறைவுபடுவது தான் நோய், அந்த உயிரை முழுமைப்படுத்துவது தான் சிகிச்சை. அப்போ ஒரு நோயாளியை குணப்படுத்தணும் அப்படின்னா வைத்தியன் உயிருடைய அலைச்சுழல் வேகமானது திணிவாக இருக்கணும். நமக்கு உள்ள இருக்கிற உயிர் ஆற்றலை நோயாளியுடைய அந்த ஒவ்வொரு அவயத்தின் வாசல் வழியாக உள்ள செலுத்தணும். இப்போ ஒருத்தனுக்கு மன அமைதியே இல்லை, அப்போ திறந்த கால வர்மத்தில் நம்ம உயிராற்றலை செலுத்தணும். ஒருத்தனுக்கு பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு, கொண்டைக்குழி வர்மத்தில் நம்ம உயிராற்றலை செலுத்தணும். கேஸ் பிரச்சனை இருக்குது, கூம்புக்குழி வர்மத்தில் செலுத்தணும். ஆண்மை பிரச்சனை இருக்குது, லிங்க வர்மத்தில் செலுத்தணும். ஒருத்தனுக்கு பசிக்கவே மாட்டேக்கு அப்படின்னா அன்ன வர்மத்தில் உயிராற்றலை செலுத்தணும். அப்போ நம்மளுடைய உயிரை பெருக்கினால்தான் நாம் ஒரு தலை சிறந்த வர்ம வைத்தியராக ஆக முடியும். அந்த உயிர் ஆற்றலை பெருக்கக்கூடிய பயிற்சியானது அட்டாங்க யோகம் அப்படின்னு சித்தர்களில் பிரதான சித்தரான திருமூலநாதர் குறிப்பிடுறார். அட்டாங்கம் அப்படிங்கிறது 8ன்னு அர்த்தம். இயமம், நியமம், ஆசனம், பிரணயமம், பிரத்யங்காரம், தாரணை, தியானம், சமாதி அப்படின்னு 8 படிக்கட்டுகளாக வகுத்திருக்காரு. அதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது இயமம், நியமம். இயமம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா நம்மளை நாம கட்டுப்படுத்துறது. எப்படின்னா நம்ம உடல் ஆரோக்கியம், உடல் சுத்தம், நம்மளை நாம கட்டுப்படுத்துறது இயமம்.
நியமம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நமக்கு தக்கன மாற்றிக்கிறது. ஆசனம் யோகாசனம், பிரணயமம் பிரீத்திங், பிரத்யங்காரம் ஒரே விஷயத்துல மைண்டை கொண்டு போறது, தாரணை சங்கல்பம், தியானம் நாம மெடிடேஷன், சமாதி அதுலேயே நிலைச்சு நிற்கிறது. அப்போ நம்ம இது வரைக்கும் தியானம் பண்ணியிருக்கிறோமா? பண்ணியிருக்கோமா? இயமம் அப்படிங்கிறது என்னது? நம்மளை நாம கட்டுப்படுத்துறது. மனசு தோணும், அங்கே போகணும் இங்கே போகணும், அதை செய்யணும் இதை செய்யணும் தோணும். முதல்ல நம்மளை நாம கட்டுப்படுத்தணும். நியமம் நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நமக்கு தக்கன கட்டமைச்சு, நம்ம எண்ணத்துக்கு பொருந்தாதவங்க இருந்தால் நம்ம தூரம் வந்துடணும். ஆசனம் நீங்கள் டெய்லி பண்ணுறீங்க, பிரணயமம் பிரீத்திங், தாரணை சங்கல்பம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா? சொர்ண பைரவருடைய மந்திரத்தை உச்சாரணம் பண்ணுறோம். தியானம் நாம மெடிடேஷன் பண்ணுறோம். சமாதி அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம இலக்கோட நாம கரைகிறது. இப்போ நாம வர்ம வைத்தியர் அப்படின்னா அது மட்டும்தான் மண்டையில் இருக்கும். அதான் நம்ம முன்னோர்கள் ஒன்றை செய் அதை நன்றாய் செய். அப்ப நாம வர்ம வைத்தியர் அப்படின்னா சிந்தனை வர்மத்தில் மட்டும் இருக்கும். அந்த வர்ம வைத்தியனை கட்டமைக்கக்கூடிய வழிகாட்டி நூல் தான் இந்த திருமூலநாதரின் ஜீவ நாடி சாஸ்திரம். ஏன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கையே இந்த புத்தகம் தான். யாம் இருந்தேன் எண்ணில் 2 கோடி ஆண்டுகள், யாம் இருந்தோம் ஈசன் திருவடி கீழே, யாம் இருந்தோம் திருவாவடுதுறை நீழலில், யாம் இருந்தோம் சிவநாமங்கள் செப்பியே, யாம் இருந்தோம் இக்காயத்தே எண்ணில் 2 கோடி ஆண்டுகள். 2 கோடி ஆண்டுகளா நான் அந்த சரீரத்தில் இருந்து இந்த உலகத்தை நான் உணர்ந்திருக்கிறேன் அவர் தன் பாடல்ல சொல்றார். அவரோட ஒட்டுமொத்த அனுபவம் தான் திருமூலநாத ஜீவநாடி புத்தகம். ஒரு வர்ம வைத்தியனா இருந்தா இதை பின்பற்றியே தீரணும். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், வர்மக்கலைங்கிறது ஒரு சிவக்கலை. அவன் வர்ம வைத்தியன் சிவபக்தனா இருக்கணும், அப்ப சிவ அடியாரா இருக்கணும். வர்ம வைத்தியன் ஒரு தலை சிறந்த மருத்துவனாகவும் இருக்கணும். மருத்துவன்னா சித்தன், அப்ப சிவனுடைய அடியாராகவும் இருக்கணும், மருத்துவம் அறிந்த சித்தனாகவும் இருக்கணும். இதுல சிவ அடியாராகவும் மருத்துவ சித்தனாகவும் இருக்கக்கூடிய 18 சித்தர்களில் ஒரே சித்தர் திருமூலநாதர் மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் ஒன்று மருத்துவம்னா அதை பிடிச்சிக்கிட்டே போயிடுவாங்க, இன்னொன்று பக்தி மார்க்கம்னா அதை பிடிச்சிக்கிட்டு 63 நாயன்மார்கள் போயிடும். பட் இவர் அதையும் ரிசர்ச் பண்ணியிருக்காரு, இதையும் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. சிவனுடைய சைவ நெறியவும் ரிசர்ச் பண்ணியிருக்காரு. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவரோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை, புவனம் கடந்தன்று பொன்வொழி மின்னும் தவனச்சடைமுடி தாமரையானே. சிவனை பத்தி சொல்றார். புறப்பட்டு புக்கும் திரிக்கின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நின்மலமாக்கின் உறுப்பு சிவக்கும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரி சடையோனி. உன்னோட சரீரத்தை கவனி, உனக்கு மரணமே கிடையாது. உடம்பினை முன்னம் இழுக்கன்று இருந்தேன், உடம்பினுள்ளே உருப்பொருள் கண்டேன், உடம்பிலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று இந்த உடம்பினை யாம் இருந்து ஓம்புகின்றோமே அப்படின்னு அவர் சொல்றார். என் சரீரம்தான் ஆலயம், உள்ளமே கோயில், ஊன் உடம்பே ஆலயம், தெள்ள தெளிந்தவனுக்கு ஜீவனே சிவலிங்கம்,
கள்ள புலன் அனைத்தும் காளாவழி மணி விளக்ககே. உடம்பு தாண்டா கோயில். உள்ளத்தின் உள்ளே உளப்பல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்றாடார் வினை கெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வி இல்லாரே. நீ இறைவனை தேடி எங்கேயும் அலைய வேண்டாம். உடம்பு கோயில், உள்ளிருக்கும் உயிரே சிவம். இது சித்த நெறி. அப்ப இவர் அங்கேயும் இருக்காரு, இங்கேயும் இருந்திருக்காரு. அதனாலதான் அவர் சொல்றார், யாம் இருந்தேன் இக்காயத்தே என்னில் 2 கோடி ஆண்டுகள். அதுல இந்த 2 கோடி ஆண்டு எப்படி இருந்திருக்காரு? பிண்டத்தில் உற்ற பிளக்கடை வாசலை அண்டத்தில் உற்று அடுத்து அடுத்து மீகிடில் வண்டுகள் இச்சிக்கும் மலர்குழல் மாதர் கண்டு இச்சிக்கும் நற்காயமும் மாமி. அவர் 2 கோடி ஆண்டு எப்படி இருந்திருக்காரு? வண்டுகள் இச்சிக்கும் மலர்குழல் மாதர் கண்டு இச்சிக்கும் நற்காயம். அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? வண்டுகள் இச்சிக்கும், வண்டுகள் விரும்பும், மலரை சூடக்கூடிய மங்கையர் விரும்பும் நற்காயத்தே. அவ்வளவு பெரிய ஆணழகனா இருந்தேன்னு சொல்லுதாரு. வயோதிகமாலாம் அவர் இருக்கல, இளமையா இருந்திருக்காரு. 2 கோடி ஆண்டு இருந்திருக்காரு. அவ்வளவு பெரிய அனுபவ பொக்கிஷம் இந்த திருமூல ஜீவநாடி சாஸ்திரம். அதைத்தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த மர்ம வைத்தியத்துல உள்ளவங்களுக்கு வேற எந்த மந்திரமும் தேவையே கிடையாது. மூலன் உரை செய்த 3000 தமிழ், மூலன் உரை செய்த 300 மந்திரம், மூலன் உரை செய்த 30 தந்திரம், மூலன் உரை செய்த 3ம் ஒன்றாமே. அவரோட 3047 பாடல்களும் மந்திரம்தான். ஓம் நம சிவாய, அது மந்திரம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். ஸ்வாஹா. ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு மந்திரம். மர்ம வைத்தியனுக்கு வேற எந்த மந்திரமும் தேவையில்லை. ஆதிக்குரு பஞ்சாட்சர மந்திரம் ஓம் நம சிவாய். அதை விட்டுட்டா திருமந்திரத்தோட மந்திரம் மட்டும்தான். வேற எந்த மந்திரமும் நமக்கு தேவையே இல்லை. எல்லாமே இதிலே வந்துடும். அதனால உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு திருமந்திர பாடல்களை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கும். விளக்க உரை இல்லாம படிக்கணும். இந்த புத்தகத்தோட விளக்கம்ங்கிறது யாரு? இதோட மாணிக்க வாசகங்கிற மனிதனுடைய அனுபவம் தான் இதோட விளக்கம். திருமூலரோட விளக்கம் இது இருக்காது. இந்த மனிதனுக்கு என்ன புரிஞ்சுதோ அதைத்தான் எழுதியிருப்பார். ஆனா அதைத்தான் திருமூலர் சொல்லியிருப்பாரா? வாய்ப்பே கிடையாது. இவர் என்ன வயசு, என்ன 10, 60, 70 வயசு இருக்கும். அவரு 2 கோடி ஆண்டு வாழ்ந்த மனிதன். அவருடைய தத்துவங்களை இவரால் எப்படி விளக்க முடியும்? அதனால விளக்கத்தவே பார்க்கக்கூடாது. பாடலை படி. குருநாதர் சொல்லுவார், திருமூலர் விளக்குவார். அதனால பாடல்களை படித்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு பாடல். நாள் செல்ல செல்ல 1 மணி நேரத்துக்கு ஒரு பாடல். அப்படி படிங்க. அற்புதமாக மைண்டில் போய் திருமந்திரம் படிச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு 100 பாடல் தான் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாடல் ஒரு வரியை தொடங்கினாலே அடுத்த வரி உங்களுக்குள்ளே வரும்.
101வது பாடல் நீங்கள் படிக்கும் பொழுது ஒரு வரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 100வது பாடல், 100 பாடல் படிக்கிற வரைக்கும் தலை சுத்த தான் செய்யும். அதான் 100வது பாடல் எது அப்படின்னா, வைத்த பரிசே வகை 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 நன்னூலின் முத்தி முடிவது 3000 புத்தி செய்து பூர்வத்து 3000 பொது வைத்த சிறப்பு தரும் இவைதானே. அப்பா நீயே ஒரு கட்டத்துக்கு வந்துட்ட, 3047 பாடல்களை படிக்கக்கூடிய அடிப்படை நிலையை தாண்டி விட்டாய். அடுத்து நீ படிக்க வேண்டாம், உனக்குள் உதிக்கும் ஒரு சொல்லுங்க, வாழும் உயிருக்கு வழங்கிய பரிசு. 100வது பாடலுடைய தலைப்பு வாழும் உயிருக்கு வழங்கிய பரிசு. 100 பாடல் படிக்கிற வரைக்கும் தலை சுத்ததான் செய்யும். 100வது பாடல் இதை படிச்சுன்னா அடுத்து நீ படிக்கவே வேண்டாம், உள்ளே உதிக்கும். அதனால எவ்வளவு முடியுமோ படிக்கும். இன்னைக்கு நம்ம கடவுள் வாழ்த்தோட இந்த பாடலை தொடங்குறோம். முதல்ல கடவுள் வாழ்த்து. முதல்ல விநாயகருக்கான வாழ்த்து. கண்களை மூடிக்கோங்க. ஆக்னா சக்கரத்தில் உயிரை ஒன்றுபடுத்துங்கள். அதாவது ஒவ்வொரு பாடலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி ஓம்னு உச்சாடனம் பண்ணிட்டு தான் தொடங்கும். மூச்சை இழுங்க. ஓ 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் போற்றி. முதல் பாடல் விநாயகருக்கான. அதில் இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, 5 கரத்தனை, வலிமையான 5 கரங்களை உடையவன். இந்த 5 கரம் எதுனா நம்முடைய 5 பொறிகள். கண், மூக்கு, நா, செவி, பிரம்மச்சரியம். இதுதான் நம்முடைய 5 கரங்கள். இதுல வலுவான கரம் எதுனா பிராணன், சுவாசம். அதனாலதான் விநாயகருக்கு சுவாசம் தும்பிக்கையோட கொடுத்துருக்காங்க. நீளமான சுவாசம். நம்ம இங்க இழுக்கும், ஷார்ட்டா உள்ள ஏறும். அவருக்கு தும்பிக்கை எவ்வளவு நிலத்துக்கு இருக்கும். அப்ப இழுக்கிற சுவாசம் லைட்டா இழுத்தா மேல வருமா மூளைக்கு? வேகமா இழுக்கணும். விடுறதும் வேகம், மெதுவா விடணும். பிரணயம சூத்திரம் தான் தும்பிக்கை. நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்? மனசை அடக்கணும்னா எது மூலமா அடக்க முடியும்? பிராணன் மூலமா தான் அடக்க முடியும். அதுக்கு தான் தும்பிக்கை. அப்ப நீ பிராணனை அடக்கினால் உன் 5 கரங்களும் வலிமைப்படும். ஐயா வாழ்த்துக்கள். வாங்க ஐயா, வாங்க ஐயா, நேர்ல வாங்க ஐயா. ஆமா வாழ்த்துக்கள். நீங்க ஏன் உங்களுக்கான அந்த வசியமை இன்னும் சொல்லல? வாங்க வாங்க வாங்க, நல்லது, வாழ்த்துக்கள். அப்போ நீங்க உங்களுடைய கரங்கள் அப்படிங்கிறது எது? இதுவா? இதுவா கரம்? இது பஞ்சேந்திரியம். பஞ்சேந்திரியத்துக்கு மதிப்பில்லை. ஞான இந்திரியங்கள், 5 பொறிகளை கட்டுப்படுத்தணும். அதற்கான கருவிதான் பிராணன். கண்ணு 1008 சொல்லும், அதுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது. காது 1008 கேட்க சொல்லும், அதுக்குள்ள போகக்கூடாது. மொத்தத்தில் 5 பொறிகளை அப்படியே ஒடுக்கணும். 5 கரத்தனை.
யானை முகத்தனை. யானை அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா சுபம், மங்களம். யானை எவ்வளவு வலுவான ஒரு ஜீவன். அது எங்கேயாவது போய் மற்ற மிருகத்தை வேட்டையாடுதா? அவ்வளவு பெரிய உருவம் படைச்சு சைவமா தான் இருக்கு. ஆனா சைவத்திலையும் இருக்கு. அப்ப இந்த ஞானம் 5 கரத்தனை, யானை முகத்தனை. நம்முடைய முகம் அப்படிங்கிறது ஜீவகாருண்யம். நாம எப்பவுமே ஜீவகாருண்யத்திலே இருக்கணும். ஆனா வலுவா இருக்கணும். ஆனா எண்ணமானது ஜீவகாருண்யத்திலே இருக்கும். இதுதான் 2வது. 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை. இளம்பிறை அப்படின்னா வளர்ச்சந்திரன். சந்திரன் எப்படி வளரும் தேயும், வளரும் தேயும், வளரும் தேயும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா தேய்வு அப்படிங்கிறது நம்மளுடைய வீழ்ச்சி. வளர்பிறைங்கிறது நம்ம வளர்ச்சி. தேய்பிறை வீழ்ச்சி, வளர்பிறை வளர்ச்சி. வாழ்க்கையில சோதனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதுதான் தேய்பிறை. அதுல இருந்து நாம வளர்ந்துகிட்டே இருக்கணும். இதான் இந்தின் இளம்பிறை. இந்து அப்படின்னா சந்திரன் அப்படின்னு அர்த்தம். இந்தின் இளம்பிறை, சந்திரனுடைய வளர்பிறை போல் நீ வாழ்க்கையில எவ்வளவு தடைகள் வந்தாலும் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கணும். இந்தின் இளம்பிறை. சொல்லுங்க. 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை, போலும் எயிற்றனை. போலும் எயிற்றனை அப்படின்னா அதாவது நம்முடைய வயிறானது எப்போதுமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இழுக்கக்கூடிய சுவாசமானது வயிற்றுக்கு நிறைவாக இருக்க வேண்டும். விநாயகருக்கு வயிறு தொந்தி இருக்கு அப்படிங்கிறதுக்காண்டி அது சாப்பாட்டு தொந்தி கிடையாது. அந்த கும்பகம், நம்ம கும்பகம் பண்ணுவோமா? அந்த கும்பகம் பண்ணும்போது உள்ள போகக்கூடிய காற்றானது வயிற்றை நிறைச்சி நிற்கும். அப்ப உள்ளே செல்லும் உணவுங்கிறது சுவாசத்தை உட்கொண்டு வாழ வேண்டும். உணவை குறைச்சிடணும். அதுதான் திருமூலர் சொல்றாரு, அண்டம் சுருங்கின் அபாயம் அதற்கில்லை, உண்டி சுருங்கின் உபயம் பல உள, கண்டம் கருத்த கபாலியும் ஆமே. அதாவது அண்டம் சுருங்கின் அழிவு அதற்கில்லை. அண்டத்தோட சுருக்கம் அப்படின்னா உலகத்துடைய கழிவு குறைய குறைய உலகத்துக்கு அழிவு கிடையாது. குப்பை கூடிக்கிட்டே போனா உலகம் அழிஞ்சிரும். உண்டி சுருங்கின் உபாயம் பல உள. உண்டினா வயிறு, உண்டினா சாப்பாடு. சாப்பாட்டை நீ குறைக்க குறைக்க உனக்கு நல்லது. கண்டம் கருத்த கபாலியும் ஆமே. நீ எப்ப சாப்பாடை குறைச்சிட்டு பிராணனை உள்ள இழுக்கியோ, கண்டம் கருத்த கபாலி. கண்டம்னா கழுத்து, கருத்தனா கழுத்து. கருத்த ஆள் யாரு? திருநீலகண்டன் சிவபெருமான். எப்ப நீ உணவை குறைச்சி காற்றை உட்கொள்ளுதாயோ நீ சிவமாக மாறுவாய். அதான் விநாயக தத்துவம் என்ன சொல்லுது? சாப்பாட்டை குறை, பிராணனை கூட்டு. முதல்ல இருந்து சொல்லுங்க. 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தின் இளம்பிறை,
போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை. நந்தி மகன், நந்தி தான் யாரு? சிவபெருமான். மகன் நந்திக்கு மகன். பொதுவாகவே அப்பனின் அடுத்த அவதாரம் தான் புள்ள. எந்த ஒரு பிள்ளையும் தந்தைக்கு குறைஞ்சவனே கிடையாது. தந்தை 10 கிலோமீட்டர் கடந்து வந்துட்டாங்கன்னா மகன் 11வது கிலோமீட்டர்ல தான் பயணத்தை தொடங்குமா. அது உண்மையா இல்லையா? அவன் தான் தந்தை தான் கடந்து வந்த 10 கிலோமீட்டர் பயணத்தை ஒன்று திரட்டி தான் இந்த பிள்ளைய உருவாக்குவான். அப்ப அந்த 11வது கிலோமீட்டர்ல தான் இவன் பயணத்தை தொடங்குவான். அப்ப தந்தை அறிவாளியா மகன் அறிவாளியா? மகன் தான் அறிவாளி. நந்தி மகந்தனை, சிவனை விட அறிவார்ந்த குழந்தை கணபதி. சிவன் தனது ஒட்டுமொத்த அனுபவத்தின் வெளிப்பாடு கணபதி. அதனால சிவனை விட அறிவாளி. அதான் நந்தி மகன். ஞான கொழுந்து. கொழுந்து எப்படி அப்படின்னா பார்க்க அழகா இருக்கும். அதாவது விச செடியுடைய கொழுந்து கூட தீமை செய்யாது. அது முத்தி முத்தி தான் விஷம் ஏறும். கொழுந்து அப்படின்னா அதுல நச்சுத்தன்மை இருக்காது. அதே மாதிரி விநாயகருடைய தன்மை அப்படிங்கிறது ஞான கொழுந்து. அது யாருக்கும் தீமையே செய்யாது. அதனாலதான் திருமூலர் சொல்றாரு, அறிவுக்கு அழிவு இல்லை, ஆக்கமும் இல்லை. அறிவுக்கு அழிவு இல்லை, ஆக்கமும் இல்லை. அறிவுக்கு அறிவு அல்லது ஆதாரம் இல்லை. அறிவே அறிவை அறிகின்றது என்றிட்டு அறைகின்றன மறை ஈறுகள் தான். அறிவுக்கு அழிவு இல்லை, ஆக்கமும் இல்லை. அறிவு நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமா? அறிவாளி பூரா நல்லதா செஞ்சுட்டு இருக்கான். அணுகுண்டை கண்டுபிடிச்சவன் அறிவாளி தான். துப்பாக்கியை கண்டுபிடிச்சவன் அறிவாளி தான். அதத்தான் திருமூலர் சொல்றாரு, அறிவுக்கு அழிவு இல்லை, ஆக்கமும் இல்லை. அறிவு நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது. இது ரெண்டையுமே செய்யும். சிந்திக்கிறவன் புத்தியை பொறுத்து இருக்கு. அறிவுக்கு அறிவு அல்லது ஆதாரம் இல்லை. அறிவு எப்போ மனுஷனுக்கு வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அப்ப இவர் என்ன சொல்றாரு, அறிவு என்பது இரு முனையும் கூர்மையான கத்தி. அந்த கத்தி நல்லவனுக்கு, ஒரு சமயக்காரனுக்கு கிடைச்சா சமையல் பண்ணுவான். புத்தி பேதளிச்ச ஒரு கோபக்காரனுக்கு கிடைச்சா வன்முறையில ஈடுபடுவான். அப்ப அறிவு பாத்தீங்கன்னா கொழுந்து மாதிரி இருக்கணும், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணணும். அதான் ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். புந்தினா துரியம்னு அர்த்தம். போற்றுகின்றேன். முதல்ல சொல்லுங்க. 5 கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். அப்ப இந்த பாடலை மனப்பாடம் பண்ணி நீங்க எந்த அளவுக்கு விநாயகருக்கு உண்டான பிரார்த்தனை பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க தலை சிறந்த ஒரு மர்ம வைத்தியரா மாறுவீங்க. சரியா? ஸோ இந்த பாடலை நல்லா மனப்பாடம் பண்ணிக்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.